Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. கமெண்ட் ஷோல நாகப்பன் சார் கிட்ட இந்த கேள்விகளை கேளுங்க அப்படின்னு நம்ம லிசனர்ஸ் நிறைய கேள்விகளை கமெண்ட் பண்ணிருக்காங்க சார். அதை ஒவ்வொன்றா பாத்திரலாம் சார். வெங்கடேஷ் கைலாசம்ங்கிறவர் கேட்டிருக்கிற கேள்விங்க சார். வாட் இஸ் NDF? If the RBI restricting domestic banks from longer dollar position in NDF but continues to intervene in the NDF, by that foreign companies profiting from arbitrage trade, bank duty is to hedge their dollar positions, right? அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க சார். வெங்கடேஷ் கைலாசம். ஓகே, வாட் இஸ் NDFன்னு கேட்டிருக்காரு. RBI நடுவில் அதில் ஏன் தலையிடுகிறார்கள், இதுல லாபம் ஒரு சாராருக்கு மட்டும் போய் சேர்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு, வெளிநாட்டு வங்கிகளோ வெளிநாட்டு நிறுவனங்களுக்கோ அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. முதல்ல NDFனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட். அது ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்க நம்ம தேசிய பங்கு சந்தையில வணிகமாகக்கூடிய முன்பேற வணிகத்துக்கும் இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. NSEல ட்ரேட் ஆகிற டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் டெரிவேட்டிவ் இன் இந்தியா, இந்தியன் ருப்பி வர்சஸ் அமெரிக்கன் டாலர், பிரிட்டிஷ் பவுண்ட், இப்படி இங்க ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேல NSEல ட்ரேட் ஆகுது. ஆனால் இந்த NDF அல்லது நான் டெலிவரபிள் ஃபார்வர்டுங்கிறது ட்ரேட் ஆகுறது வெளிநாட்டுல. அதனாலதான் அது ஆஃப் ஷோர் ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்றது. இது இன்னொரு விஷயம் இதுல முக்கியமா என்னதுன்னா, இட் டசன்ட் ரிசல்ட் இன் டெலிவரி. ஒரு டாலர் ஏறும் அப்படின்னு நினைச்சா இப்ப வாங்கி வச்சுக்கலாம், இறங்கும்னு நினைச்சா வித்து வச்சுக்கலாம், இதெல்லாம் பண்ண முடியும். அதுதான், அதாவது ஒரு குறிப்பிட்ட எதிர்காலத்துல ஒரு மாசம் கழிச்சு நான் டெலிவரி கொடுக்குறேன், இப்ப ரொம்ப ஏறி இருக்கு, இப்ப வித்துடுறது. ஆனா டெலிவரி ஒரு மாசம் கழிச்சு இறங்கும்னு நினைச்சு இப்ப வித்து வச்சிடுறது, இறங்கணும்னு வாங்கி கொடுக்கறது. அல்லது இப்ப வாங்குறது, ஏன்னா ஒரு மாசம் கழிச்சு ஏறும்னு நினைக்கிறோம், ஒரு மாசம் கழிச்சு ஏறின பிறகு லாபத்தை பதிவு செய்யறது. ஆனா இதுல டெலிவரி எதுவும் இருக்காது. அந்த விலை வித்தியாசம் இன்னைக்கு வித்தது அல்லது வாங்கினதுக்கும் ஒரு மாசமோ 2 மாசமோ கழிச்சு விற்கிறதோ வாங்குறதுக்கும் அந்த குறிப்பிட்ட காலம் அது அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த விலை வித்தியாசத்தை மட்டும் கொடுக்கறதோ பெற்றுக்கொள்வதோ நடக்கும். அதனால ஆக்சுவல் டாலரை கொடுக்கறது இல்ல அல்லது வாங்கிக்கிறது இல்ல, அந்த வித்தியாசத்தை மட்டும் தான் கொடுக்கறது. அதனால இது நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட்னு சொல்றது. இது ஆஃப் ஷோர் ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ். வெளிநாட்டுல வெளியே, இந்தியாவுக்கு வெளியே இது வணிகமாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல சிங்கப்பூரா இருக்கலாம், பல நாடுகள்ல இது மாதிரி லண்டன்ல, துபாயில, அங்கெல்லாம் இது நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இது இந்தியன் வங்கிகள் இதுல ஈடுபடக்கூடாதுன்னு அப்படின்னு எந்த மாதிரியான ஒரு சட்டமும் கிடையாது. இதுல பொதுவாக ஈடுபடக்கூடிய நிறுவனங்களா இருக்கலாம், வெளிநாட்டு முதலீட்டாளர்களோ அல்லது வணிகர்களோ ட்ரேட் பண்றவங்க இருக்கலாம். அதே மாதிரி இந்த IBUஸ்னு சொல்லுவாங்க, IFSC பேங்கிங் யூனிட்ஸ்னு சொல்றது. அந்த மாதிரியான IFSC பேங்கிங் யூனிட்ஸ் அவங்க ட்ரேட் பண்ணலாம். அது இதுல IFSC பேங்கிங் யூனிட் அல்லது IBUஸ்னா என்னன்னா, அது இந்தியன் வங்கியா இருக்கலாம், வெளிநாட்டு வங்கியா இருக்கலாம். அவர்கள் இந்த IFSCன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீஸ் சென்டர்னு இருக்கு, இப்ப குஜராத்ல இருக்கு, கிஃப்ட் சிட்டின்னு நம்ம பாப்புலரா அதை சொல்லுவோம். அது கிட்டத்தட்ட ஒரு வெளிநாடு மாதிரி, இந்தியாவுக்குள்ளேயே இன்னொரு வெளிநாடு மாதிரி எப்படி வச்சுக்கோங்களேன். இந்த மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் சொல்றோம் இங்க, MEPSன்னு, அதனுடைய இன்னொரு அட்வான்ஸான ஒரு வடிவம் அது. அந்த IFSC அல்லது கிஃப்ட் சிட்டியில பதிவு பெற்ற இந்தியன் வங்கியா இருக்கலாம், வெளிநாட்டு வங்கியா இருக்கலாம். அது கிட்டத்தட்ட வெளிநாடு மாதிரி தான் அங்க நடக்கக்கூடிய வணிகங்கள் எல்லாம். அங்கு அந்த வங்கிகள் அவங்க இதுல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, யார் யாரெல்லாம் இதுல ட்ரேட் பண்ணலாம், இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இருக்கு. ஓகே, பட் அதுல இந்தியன் வங்கிகளும் இருக்கலாம், சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். இந்த நான் டெலிவரபிள் ஃபார்வர்டு பொதுவாக இங்க இருந்து ஏற்றுமதி செய்யறவங்களோ அல்லது அங்கிருந்து இறக்குமதி செய்வர்களோ ரூபாயினுடைய டாலருடைய அதீத ஏற்ற இறக்கத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்டாகவும் இருந்துகிட்டு வந்துச்சு. பட் இதுல என்ன சிக்கல் வந்ததுன்னா, இவர்கள் மட்டும் இதை பயன்படுத்தி கொண்டிருந்தால் இதுல லிக்விடிட்டி இருக்காது. டாலருக்கு தேவை அதிகமா இருக்கும் பொழுது ரொம்ப ஏறும், குறைவாக இருக்கும் பொழுது ரொம்ப விழுந்துரும், ரெண்டுலையும் லாப நஷ்டம் வரலாம். இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஸ்பெகுலேட்டர்ஸையும் அலோவ் பண்ணுவாங்க. எந்த சந்தையிலையுமே ஸ்பெகுலேட்டர்ஸ் ஒருத்தர் இருக்கும் பொழுது லிக்விடிட்டி அதிகரிக்கும். விலை ரொம்ப அதிகரிக்கும் பொழுது பின்னால வாங்கிக்கலாம்னு சொல்லி இந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் விற்பாங்க. உண்மையிலே தேவை இருக்கவங்க விற்க மாட்டாங்க. அதே மாதிரி விலை ரொம்ப டாலருடைய மதிப்பு குறையும் பொழுது இந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் வாங்கி வச்சுக்குவாங்க, பின்னால ஏறும் நம்ம லாபத்தை பதிவு செய்யலாம்னு வாங்கி வச்சுக்குவாங்க. தேவையில்லாதவர்கள் அதை வாங்க மாட்டாங்க, ஆனா இந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் வாங்கிக்குவாங்க. அப்ப அது ஒரு குஷன் மாதிரி இருக்கும் ஸ்பெகுலேட்டர் இருக்குது. ஸோ அது தேவை. ஆனால் இந்த ஸ்பெகுலேஷனே அதிகமாகும் பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். இது ஒரிஜினல் பர்பஸ் ஸ்பெகுலேஷன் இல்ல, ஒரிஜினல் பர்பஸ் ரிஸ்கை மிட்டிகேட் பண்ணணும். ரூபாய் டாலருடைய மாற்று விகிதம் மற்ற கரன்சியோட இருக்கிறது அதீத ஏற்ற இறக்கங்கள் இருந்து இங்க இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்பவர்கள், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்பவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் அந்த ப்ராடக்ட் இது ஸ்பெகுலேஷனுக்கு பயன்படும் பொழுது இது ஆபத்தாகவும் முடியும். அதிகமா ஸ்பெகுலேஷன் தான் மெஜாரிட்டி நடக்குதுன்னா அப்ப ரிசர்வ் வங்கி அப்படி கருதும் பொழுது தலையிடுகிறது. அப்படித்தான் சமீபத்தில் அவர்கள் தலையிட்டு ஓவர் நைட் பொசிஷன் இருக்கக்கூடாது அல்லது இருந்தா இவ்வளவுதான் இருக்கணும், ரிஸ்கை கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, ஏன்னா 24 மணி நேரத்துக்குள்ள என்ன
வேணாலும் நடக்கலாம், போர் காரணமாக சூழல்கள் மாறுகிறது அப்படிங்கிற ஒரு அதனால அவங்க வந்து அதை பண்றாங்க. இது ஒரு அவசியமான ஒரு நடவடிக்கை. ஆனால் பொதுவாக தற்காலிகமாக தான் இருக்குமே தவிர நீண்ட கால அடிப்படையில் வந்து அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப தலையிடணுமோ அப்பொழுது தலையிடுவார்கள், எப்ப தலையிடக்கூடாதோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொஞ்சம் தளர்த்துவார்கள். ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே ஃபுல்லா இருந்தா அதுவுமே கவுண்டர் ப்ரொடக்டிவா இருக்கும் அப்படிங்கறத தான் பாக்குறோம். நேச்சர் ஸ்டுடியோங்கிறவரு கேட்டிருக்கிறாருங்க சார். Hi sir, what is Nifty Momentum 50 ETF or MF? How it works? Who can prefer this ETF or MF? அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க சார். ஓகே, நேச்சர் ஸ்டுடியோ 808 அவருடைய கேள்வி நிஃப்டி மொமெண்டம் 50 ETF அல்லது மியூச்சுவல் ஃபண்டா என்னன்னு கேட்டிருக்காரு. இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு. இதுல ETF பெட்டரா மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டரா? முதல்ல ETFனா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னா நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் சுருக்கமா சொல்லுவோம். ரெண்டுமே மியூச்சுவல் ஃபண்டு தான். ஆனால் இந்த இடிஎஃப்ங்கிறது வந்து பங்குச்சந்தையில் வணிகமாகக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய யூனிட்டுகள் பங்குச்சந்தையில் வணிகமாகும். இந்த மற்ற மியூச்சுவல் ஃபண்டுல இடிஎஃப் இல்லாதது வந்து பங்குச்சந்தையில வணிகமாகாது. நீங்கள் முதலீடு செய்யணும்னா நேரடியாக அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அதை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகிட்ட போய் வாங்கணும், அல்லது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் வாங்கணும். வேற இந்த இடிஎஃப்ங்கிறது வந்து உங்களுடைய பங்கு தரகர்கிட்ட அவர் மூலமாக தேசிய பங்கு சந்தையிலையோ மும்பை பங்கு சந்தையிலையோ நீங்க அந்த இடிஎஃப் வாங்கிக்கலாம், இடிஎஃப் யூனிட்டுகளை வாங்கிக்கலாம். இன்னொரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும் பொழுது அதனுடைய என்ஏவி என்னவோ, நெட் அசெட் வேல்யூ என்று சொல்லக்கூடிய நிகர சொத்து மதிப்பு என்னவோ அந்த விலையை கொடுத்து நீங்க வாங்குவீங்க. அதோட ஒரு பைசா கூட நீங்க பிரீமியமோ டிஸ்கவுண்டோ கொடுத்து வாங்க போறது கிடையாது. ஆனால் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுங்கிறது ஏற்கனவே அந்த யூனிட் கிரியேட் ஆகி அதை சந்தையில விற்கும் பொழுது அந்த யூனிட்டினுடைய என்ஏவியை விட சற்று கூடுதலாகவோ சற்று குறைவாகவோ வணிகம் நடப்பதற்கு சாத்தியங்கள் அதிகம். ஏன்னா டிமாண்ட் அதிகமாகும் பொழுது அந்த டிமாண்டுக்கு ஏற்ப யூனிட்டுகளை கிரியேட் பண்ண முடியாது, அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள இருக்க யூனிட்டுகளுடைய சந்தையில் ஏற்கனவே வணிகமாகக்கூடிய யூனிட்டுகளுடைய விலை அதிகரிச்சிடும். யூனிட்டுகளுடைய விலை அதிகரிக்குமே தவிர அதனுடைய உண்மையான நிகர சொத்து மதிப்பு மெல்ல மெல்ல தான் அதிகரிக்கும். அதே மாதிரி சில சமயங்களில் நிகர சொத்து மதிப்பை விட குறைவாக இடிஎஃப் ட்ரேட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து விற்க வந்தாங்கன்னு வச்சுங்க, அவசரமா பணம் வேணும் இன்னைக்கு வித்துட்டு போயிடுறேன்னு விற்றாங்கன்னா அதன் காரணமாக குறையும். அப்ப நம்ம வாங்குறது லாபமானது. ஸோ இது வந்து பொதுவாக ஒரு வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும் இடிஎஃப்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும். இப்ப அவருடைய அந்த கேள்வியினுடைய அடுத்த பாகம் என்னன்னா நிப்டி மொமெண்டம் 50. இது நிறைய இந்த மொமெண்டம் 30 மொமெண்டம் அப்படிலாம் இருக்கு. இது என்னன்னா ஒரு பெரிய குறியீடு எடுத்துக்குவாங்க, அந்த குறியீடுக்குள்ள இருக்க பங்குகளை தான் நாங்க ட்ரேட் பண்ண போறோம், நமக்கு ஒரு இண்டிகேஷன், முதலீடு செய்ய போறோம், நமக்கு ஒரு இண்டிகேஷன். ஆனால் அதுல வந்து எதை முதலீடு செய்ய போறோம்னா ரொம்ப மொமெண்டம் அதிகமாக, மொமெண்டம்னா அதிவேகத்தில் ஏறக்கூடியது அல்லது இறங்கக்கூடியது, விலை மாறுதல்களுக்கு உட்பட்ட பங்குகளில் முதலீடு செய்கிறோம் அப்படிங்கறத தான் அது குறிக்கிறது. உதாரணமாக நிப்டி 500 மொமெண்டம் 50 அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதுல மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, இடிஎஃப் இருக்கு. நிப்டி 500 குறியீட்டுக்குள் உள்ள பங்குகளில் தான் முதலீடு செய்வார்கள். அதுல அடுத்த கடந்த 6 மாதங்கள் ஓராண்டு காலத்தில் சில பேராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில அதிக ஏற்ற இறக்கம் கண்ட பங்குகள், மொமெண்டம் அதிகமா இருக்கக்கூடிய பங்குகளில் முதலீடு செய்வார்கள். ஏன்னா இந்த மொமெண்டம்ல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. மொமெண்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒட்டுமொத்தமாக பங்குச்சந்தை ₹1 ஏறுது அப்படின்னு வச்சுக்கோங்க. பங்குச்சந்தை குறியீடு நிப்டி 500 குறியீடு ₹1 ஏறுகிறதுனா எல்லா பங்குகளும் ₹1 அதிகரிச்சது அர்த்தமா எடுத்துக்க முடியாது. ஒரு சில பங்குகள் ₹3/4 தான் ஏறி இருக்கும், 75 பைசா தான் ஏறி இருக்கும். ஆனால் இன்னொரு பங்கு ₹1.25 ஏறி இருக்கும். ரெண்டையும் சராசரியாக பார்க்கும் பொழுது ₹1 அதிகரிச்சதா வரும். இப்ப இந்த மொமெண்டம் 50 அல்லது இவங்க எதுல முதலீடு செய்ய பாக்குறாங்க அப்படின்னா, சந்தை ₹1 ஏறுவதற்கு காரணமாக இருந்த ₹1.25 ஏறின அந்த பங்கு இருக்கு இல்லையா, அதுல முதலீடு செய்ய பார்ப்பார்கள். சந்தை ₹1 ஏறும் பொழுது ₹1.25 ஏறுறது, ₹1 இறங்கும் பொழுது ₹3/4 மாறுவது, இப்படி அதீத ஏற்ற இறக்கங்கள் மொமெண்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பங்குகளில் முதலீடு செய்வது. இது ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா முழுக்க முழுக்க பெரும்பாலும் பங்குச்சந்தை சார்ந்தது. அதை தாண்டி சில முதலீடுகள் அதுக்குள்ள இருக்கும் அந்த ஸ்கீம்ல, பட் பெரும்பாலும் பங்குச்சந்தை சார்ந்தது, இந்த குறியீடுகள் சார்ந்தது. சோ இதுதான் அதனுடைய ஒரு இது. இதுல எது பெட்டர்னு என்ன கேட்டீங்கன்னா, ரெண்டுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் பெட்டரா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நீங்க என்ஏவி விலை அடிப்படையில் கிடைக்கிறதுனால டிரான்ஸ்பரன்சி அதிகம். இடிஎஃப்ல சம்டைம் டிஸ்கவுண்ட் இருக்கும், சம்டைம் பிரீமியத்துல இருக்கும், பார்த்து வாங்கணும். அது ஒண்ணுதான், அது ரெண்டுக்கும் வித்தியாசம். செல்வா 8136 கேட்டிருக்காரு சார். என்எஸ்சி பங்குச்சந்தை நிப்டி குறியீடு 20க்கு கீழே சென்றது என்று சொன்னீர்கள், அதன் அர்த்தம் என்ன என்று புரியவில்லை, அப்படி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க சார். நிப்டி குறியீடுன்னு சொல்லல, நிப்டி குறியீட்டினுடைய பிஇ ரேஷியோ, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்றது. அதாவது அதனுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளவோ அதை போல் எத்தனை மடங்கு அதனுடைய பிரைஸ் இருக்கு. நிப்டி குறியீட்டில் உள்ள 50 பங்குகளும் சேர்ந்து ஈட்டக்கூடிய பங்கு ஒன்றின் மீதான லாபம் எவ்வளவோ அதை போல் எத்தனை மடங்கு அந்த பங்கினுடைய விலை இருக்கு. நிப்டி 50 குறியிடக்கூடிய பங்குகளுடைய ஒட்டுமொத்த விலை இருக்கு அப்படிங்கறத குறிப்பது தான் பி ரேஷியோ. ஒரு நிறுவனம் ₹1 ஆண்டுக்கு லாபம் ஈட்டுகிறது, அதனுடைய பங்கு முதலீட்டாளர் ஒருத்தர் தான் அப்படின்னா ₹1 இபிஎஸ்.
அந்த பங்குனுடைய விலை 20 ரூபாய்னா PE 20. ஏன்னா ₹1 லாபம், ஒரு முதலீட்டாளருடைய ஒரு பங்குக்கு ₹1 லாபம் கிடைக்குது. அதை போல 20 மடங்கு வணிகம் நடக்குது. அதுதான் PE ரேஷியோ. அது வந்து சராசரியாக பாத்தீங்கன்னா இந்த நிப்டி குறியீட்டில் உள்ள 50 பங்குகளுடைய சராசரி PE கடந்த பல ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது அந்த 19 20க்குள் வரும்பொழுது அதுக்கு ஒரு வேல்யூ பையிங்கா மாறுது. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 15 16 வந்தா நல்ல வேல்யூ பை, டீப் டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னு அர்த்தம். விலை ரொம்ப மலிவாக கிடைக்குதுன்னு அர்த்தம். 24 25 போனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சில நேரங்களில் 30 தாண்டியும் வணிகம் நடந்திருக்கு. ரொம்ப காஷன் எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். அது விரைவில் 20க்கு வரும் அல்லது 25க்கு வரும். ஏன்னா ஏர்னிங் அதிகரிக்கும் பொழுது, லாபம் அதிகரிக்கும் பொழுது இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் ப்ரொபோர்ஷன் அப்ப இறங்கும். அதனால நம்ம பொதுவாக ஒரு கருத்து இது முழுக்க முழுக்க சரியா இருக்கணுங்கிறது இல்ல. இது ஒரு 10 பேராமீட்டர் நம்ம வச்சிருக்கோம்னா அதுல இது ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டர் நம்ம பங்குச்சந்தை மலிவாக இருக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணுவதற்கு. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது கடந்த வாரத்துல இப்ப முடிந்த வாரம்ல முந்தைய வாரமும் இந்த வார துவக்கத்திலையும் நிப்டி குறியீட்டினுடைய பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 19.5 கிட்ட வந்தது. இது வந்து ஒரு நல்ல நிச்சயமா வந்து எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஒரு சராசரி விலையை இருக்கு, அதோட கொஞ்சம் குறைவா இருக்கு. ஸோ ஒரு வேல்யூ பையிங் வரும்னு எதிர்பார்த்தோம். அது மாதிரி நடந்தது. அப்கோர்ஸ் போர் நிறுத்த அறிவிப்புங்கிறது அதை தூண்டி விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனாலதான் ஒரு பெரிய அதிவேக ஏற்றம்ங்கிறது மறுநாள் சென்செக்ஸ் 3000 புள்ளிகள் வரைக்கும் ஏறினுச்சு, நிப்டி 800 புள்ளிகள் ஏறினுச்சுங்கிறதுக்கு காரணம் வேல்யூ பையிங்கும் அதோடு இந்த பாசிட்டிவ் நியூஸும் சேர்ந்து கொண்டதுதான் அதிகரிச்சது. இந்த நிப்டி PE மாதிரி தனித்தனி நிறுவனங்களுடைய பங்குகளுக்கும் PE பார்க்கலாம், பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பார்க்கலாம். சிலதுக்கு 50 60 இருக்கும். ஆனால் அது வந்து நிறைய ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால அந்த 50 60ங்கிறது அடுத்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கும் பொழுது அந்த PE 30 20 குறைஞ்சிரும். அதனாலதான் அந்த 50 60 கொடுத்து வாங்குறாங்க. அதுக்காக அதை வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. பொதுவாக PE குறைவாக இருந்தால் வாங்கலாம், அதிகமா இருந்தால் விற்கணும். இதுக்கு விதிவிலக்குகள் உண்டு, அவ்வளவுதான். சார் அப்போ PE அதிகமா இருக்கு அப்படின்னா அது என்ன நம்பர் சார்? அதனுடைய விலை அதிகம்னு அர்த்தம். PE இப்ப 25 போச்சுன்னா நம்ம ₹1 ஈட்டக்கூடிய பங்குக்கு ₹25 கொடுத்து வாங்குறோம்னா ₹1 நம்ம சம்பாரிச்சு முடிக்க 25 வருஷம் ஆகும். இது 20ங்கிறப்ப குறைந்த ஆண்டுல நம்ம சம்பாரிச்சிடும். 15னா இன்னும் நல்லது. பட் 15க்குலாம் ரொம்ப ரேரா தான் வரும். 2008ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் அந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்தித்த பொழுது அந்த மாதிரி வந்தது. 15க்கு கீழே வந்தது நாம் பார்த்திருக்கோம். கோவிட் காலகட்டத்தில் கூட அவ்வளவு கீழே வரலன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு அருகாமையில் வந்தது. ஸோ அந்த 15 கிட்ட வந்ததுன்னா நமக்கு அது ரொம்ப டீப் டிஸ்கவுண்ட். அதற்கான சாத்தியக்கூறுகள் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல ரொம்ப கம்மின்னு நினைக்கிறதுனாலதான் இப்ப இந்த சராசரியான 19 20 ரீச் பண்ணாலே ஒரு வேல்யூ பைங்கிறது அடிக்கடி சந்தையில் வர ஆரம்பிக்கிறது. இது போக இன்னொரு பேராமீட்டர், நான் 2 பேராமீட்டர் சொல்வேன். டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொல்றது. பங்கு அந்த நிப்டி குறியீட்டில் இருக்கக்கூடிய 50 பங்குகளுடைய ஒட்டுமொத்த டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்த்தோம்னா அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1.5% கிட்ட 1.4 1.5னா பங்கு விலை மலிவா இருக்கிறதுனாலதான் அவ்வளவு அதிகமா கிடைக்குது. பங்கு விலை அதிகமாகும் பொழுது இந்த டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது 1க்கு அருகாமையில் வந்துடும். 1% 1.1% வந்துடும். ஸோ 1.1 1.2ன்னு இருந்தா சந்தை கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். 1.3 1.4 அல்லது 1.5ன்னு இருந்தா சந்தை கொஞ்சம் மலிவாக இருக்குன்னு இது ஒரு பேராமீட்டர். மூன்றாவது பிரைஸ் டு புக்னு சொல்றது. நிப்டி குறியீட்டில் உள்ள அந்த ஒட்டுமொத்த 50 பங்குகளுடைய புத்தக மதிப்பை போல், புத்தக மதிப்புன்னா என்னன்னா அந்த நிறுவனங்கள் கொடுக்க வேண்டிய கடனை பூரா அடைச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய சொத்தை அந்த பங்குதாரர்கள் பிரித்து கொடுத்தால் எவ்வளவு வருமோ அந்த நிகர சொத்து மதிப்பு போல எத்தனை மடங்கு வணிகம் நடக்குது அப்படின்னு பாக்குறது. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு 3 மடங்குக்கு கீழே புத்தக மதிப்பை போல் சொத்து மதிப்பை போல் 3 மடங்கு கீழே வணிகம் நடந்தால் மலிவானது, 4க்கு மேல போனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஒரு ஜெனரலா ஒரு அசம்ஷன். இது வந்து ஒரு கட்டாயமா இதுதான் கரெக்ட்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு பொதுவா ஒருத்தர் எப்படி ஒரு நல்லவர்னு சொல்றோமோ அந்த மாதிரி இது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவான இஷ்யூ தான். அசோக் நீலகண்டன் கேட்டிருக்க கேள்விங்க சார். அவர் வந்து ஐ ஹாவ் ஒன் டவுட், இட் மைட் பி சில்லி அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமரும் போட்டிருக்காருங்க சார். அவரோட கேள்வி, க்ரூட் prices increases, it was bought in dollar, so dollar becoming strong. If so, gold is purchased in which currency? If it is purchased in dollar price has to go high rate. Why it is inversely proportional? If gold price increases, dollar drops and vice versa. Please clear this doubt for me அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க சார். இல்ல அப்படி கிடையாது. எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இல்ல. க்ரூடோடு சம்டைம்ஸ் இன்வெர்ஸ்லி வந்திருக்கு, டைரக்டா ப்ரொபோஷனலும் வந்திருக்கு. இதுல 4 சினாரியோ நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் சினாரியோ தங்கம் அல்லது கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்கிறதுன்னு வச்சுப்போம். யூஎஸ் டாலருடைய மதிப்பு அப்படியே தான் இருக்கு, ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. தங்கத்தினுடைய விலை அதிகரிக்குது அப்படின்னா நம்ம அதிக டாலர் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் வரும். கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிச்சாலும் நம்ம அதிக டாலர் கொடுத்து வாங்க வேண்டி வரும். அதே சமயத்துல நம்ம கச்சா எண்ணெயினுடைய விலை குறையுது அல்லது தங்கத்தினுடைய விலை குறையுதுன்னா நம்ம குறைவான டாலர் கொடுத்து வாங்கினா போறோம். இது முதல் 2 சிச்சுவேஷன். இதற்கு நேர்மாறா 3வது சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் கச்சா எண்ணெயுடைய விலை அப்படியே தான் இருக்கு. பட் யூஎஸ் டாலருடைய மதிப்பு உயர்கிறது அப்படின்னா குறைவான எண்ணிக்கையில டாலர் கொடுத்தே நம்ம கச்சா எண்ணெயோ க்ரூடையோ வாங்கலாம். மறைமுகமாக கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சிரும், டாலருடைய விலை குறைஞ்சிரும். ஏன்னா அதிக டாலர் கொடுக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் டாலர் கொடுத்தாலே போதும் டாலருடைய மதிப்பு உயர்ந்ததன் காரணமாக. இது 4வது சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா டாலருடைய மதிப்பு குறைகிறது.
ஸோ டாலருடைய மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா கச்சா எண்ணெயுடைய விலை அதே அளவில் இருந்தால் கூட நம்ம அதிக எண்ணிக்கையில டாலர் கொடுத்து அந்த கச்சா எண்ணெயை வாங்க வேண்டி வரும். அப்போ மறைமுகமாக கச்சா எண்ணெயுடைய விலையோ தங்கத்தினுடைய விலையோ அதிகரிக்கும். அதிகரித்துதான் நமக்கு ஒரு தோற்றம் கொடுக்கும். உண்மையிலே என்னன்னா இந்த 3வது 4வது சிச்சுவேஷன்ல டாலருடைய மதிப்பு உயர்ந்ததால நம்ம கொஞ்சம் டாலர் கொடுத்து வாங்குறோம், அல்லது குறைஞ்சதால அதிக டாலர் கொடுத்து வாங்குறோம். ஆனா கச்சா எண்ணெயுடைய விலையிலயோ தங்கத்தினுடைய விலையிலயோ மாற்றம் இருப்பது போல் தோன்றினாலும் அது உண்மையிலேயே மாற்றம் இல்லை. அது டாலருடைய விலை ஏற்ற இறக்கத்தை தான் பிரதிபலிக்கிறது. அதே மாதிரி தான் அந்த முதல் சொன்ன 2 சிச்சுவேஷன். இந்த 4 சிச்சுவேஷனை மனசுல வச்சுக்கணும். இதைத்தான் நீங்க தங்கத்துக்கு உதாரணமா kitco.com KITCO kitco.com அந்த வெப்சைட்ல போய் பார்த்தா தெரியும். Did really gold price went up today அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒன்னு போட்டிருப்பான். இன்னைக்கு $10 தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கு. உண்மையிலேயே $10 தங்கத்தினுடைய தேவையினாலதான் அதிகரிச்சிருக்கா அப்படின்னு போட்டு பிரேக்கப் கொடுப்பாங்க. இல்ல, $6 தான் தங்கத்தினுடைய தேவை காரணமாக விலை அதிகரிச்சிருக்கு. $4 வந்து டாலருடைய மதிப்பு குறைந்ததால் அதிக டாலர் கொடுக்க வேண்டி வந்துச்சு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதே மாதிரி தங்கத்தினுடைய விலை குறையும் பொழுதும் ஒரு $8 குறைஞ்சிருக்குன்னா உண்மையிலே குறைஞ்சிருக்கா அப்படின்னு பிரேக்கப் போடுவாங்க. இல்ல, டாலருடைய மதிப்பு அதிகரிச்சதுனால குறைச்ச டாலர் கொடுத்து வாங்கினா போதும்னு வந்ததுனால டாலர் அப்படி இந்த மாதிரி கிளியரா kitco.comல இந்த பிரேக்கப் போட்டிருக்காங்க. அதை பார்த்தாலே புரியும். சோ இந்த ஈக்குவேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். கோல்டு அண்ட் க்ரூட் வர்சஸ் US டாலர்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். கோல்டோ க்ரூடோ விலை அதிகரிச்சால் நம்ம வந்து அதிக டாலர் கொடுத்து வாங்கணும், அல்லது டாலருடைய மதிப்பு குறைஞ்சா நம்ம அதிக டாலர் கொடுத்து வாங்கணும். 2வது சிச்சுவேஷன், US டாலருக்கு இந்தியன் ரூபிக்கு இருக்க ஈக்குவேஷன் வேற. நம்ம வந்து இறக்குமதி ஏற்றுமதி பொறுத்து ட்ரேட் டெபிசிட் அதிகரிச்சா நமக்கு அதிக டாலர் தேவைப்படும். அதனால நம்ம அதிக டாலர் வாங்குவோம். அதிக டாலர் வாங்கும் பொழுது டாலருக்கான தேவை அதிகரிச்சு டாலருடைய மதிப்பு உயரும். இது தனி ஈக்குவேஷன். அந்த டாலருடைய மதிப்பு உயரும் பொழுது நம்ம குரூடோட பிரச்சனையுடைய விலையும் உயர்ந்துச்சுன்னா நமக்கு டபுள் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில வந்து சிக்கிக்குவோம். ஸோ இப்படி பல்வேறு சூழ்நிலைகள் பல்வேறு சிச்சுவேஷன்ல வெவ்வேறு மாதிரி வரும். இது ஸ்ட்ரெயிட்டா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட்டோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட்டோ நம்ம போட முடியாது. ஒவ்வொரு சூழலுக்கு தக்க இது மாறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய கேள்விகளுக்கு தெளிவாகவும் விரிவாகவும் பதில் சொல்லியிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். நன்றி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.